வீட்டு நாயும் தெரு நாயும், இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை கொண்டு நம்ம ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். அதிகாரத்தில் பிதா, செயல்படுத்துவது குமாரன். இருவரும் சிந்தையில் ஒரு மனம் உடையவர்கள், செயலில் வித்தியாசம். பிதாவும் குமாரனும் ஒன்றாகவே சிந்திக்கிறார்கள். யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதாவது சிந்தையில் ஒன்றாக இருக்கிறார்கள், செயலிலும் ஒன்றாக இருக்கிறார்கள். உலகத்தை உண்டாக்கியது குமாரன், சித்தம் கொண்டது பிதா. மனுஷனுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியது குமாரன், சித்தம் கொண்டது பிதா. மரணத்தின் அதிபதி பிசாசை தம் மரணத்தினாலே அழித்தது குமாரன். எபிரேயர் 2:14. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். அனுப்பியவர் பிதா. கிருபையின் அதிபதி குமாரன், கிருபை தருவது பிதா. பாவங்களை போக்கும் பலி குமாரன், அதை அங்கீகரித்தது பிதா. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றது குமாரன், நமக்கு அந்த கீழ்ப்படிதலை கற்றுத்தருவது பிதா. உலகை நியாயந்திருக்கப் போவது குமாரன், அவரை நியாயாதிபதியாக நியமித்தது பிதா. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தது குமாரன். எபிரேயர் 1:9. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தது குமாரன். இதனால் அவரை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி தன் சகல கிரியைகளுக்கு மேல் அதிகாரியாக வைத்தது, அவர் பாதங்களுக்கு சகலவற்றையும் கீழ்ப்படுத்தியது பிதா. எபிரேயர் 2:7. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவருக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவரை அதிகாரியாக வைத்து சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். முடிவில், உலகத்தின் முடிவில் துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து பிதாவுக்கு ராஜ்யத்தை கீழ்ப்படுத்துவது குமாரன். 1 கொரிந்தியர் 15:24. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்போது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். இதுதான் ஒரு மனம். இவர்கள் செய்கையில் வித்தியாசம், செய்யும் சிந்தையில் ஒரு மனம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஒரு மனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குமாரன் தாமாக எதையும் செய்வதில்லை, பிதா காண்பிக்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் செய்ய மாட்டார். யோவான் 5:19. பிதா காண்பிப்பதை அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். உண்டாக்கப்பட்டதொன்றும் குமாரன் இல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லா சத்துருக்களையும் கீழ்ப்படிய பிதா பண்ணும் வரை ஆளுகை செய்வது குமாரன். சகலமும் குமாரனுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது கீழ்ப்படுத்திய பிதா கீழ்ப்பட்டிருக்கவில்லை. 1 கொரிந்தியர் 15:24-26. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்போது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவானவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழ்ப்படுத்த போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருந்ததால் பிதா சகலவற்றையும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தினார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு பகுதியாக எடுத்து சொல்கிறேன். நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருந்ததால் பிதா சகலவற்றையும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்துகிறார். இதுதான் நம்ம கற்றுக்கணும். இவர் கீழ்ப்படுத்திருந்தால் பிதா எல்லாத்தையும் நம்ம கீழ்ப்படுத்துவார். இப்போது நம் பகுதி, குமாரனை போல பிதாவிடம் ஒரு மனம், காண்பிப்பதை மாத்திரம் செய்ய வேண்டும். நாம செய்கிற எதையும் பிதா ஏற்பதில்லை. நியாயமாக தோன்றினாலும் சரி, பிதாவுக்கு கீழ்ப்பற்றிக்காத எதையும் பட்ச பாதமின்றி புறக்கணிப்பார். தேவன் என்றால்
தலைவர் அல்லது தலை. தலை என்றால் அவருக்கு சித்தம் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது. இயேசுவுக்கு தேவன் பிதா, மனைவிக்கு தேவன் புருஷன், புருஷனுக்கு தலை இயேசு. 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் நீதி உண்டாகிறது, சமாதானம் பிறக்கிறது. பிள்ளைகளுக்கு தலை மனைவியும் புருஷனும், சபைக்கு தலை இயேசு. யாரும் தனியாக செயல்படுவது இல்லை. நமக்கென்று சித்தம் கிடையாது. தலைக்கு அவயவம் கீழ்ப்பட்டிருக்கிறது போல ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படியாமல் போவதால் சமாதானம் கலைகிறது, பாவம் பிறக்கிறது. முதலாவது பாவம் கீழ்ப்படியாமை, அதாவது சுய சித்தம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போனால், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் போனால், நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படியாமல் போனால், அதே போல இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படியாமல் போனால் பாவம் உண்டாகும். சித்தம் கொள்வது பிதா, புருஷன் மேல் இயேசு, குடும்பத்தின் மேல் புருஷன், பிள்ளைகள் மேல் பெற்றோர். பிள்ளைகளின் மேல் மற்றவர்களோ புருஷன் மேல் மனைவியோ சித்தம் கொள்ள முடியாது. அது அவலட்சணமாக இருக்குமே. புருஷனும் அவனாக திட்டமிட முடியாது, கூடாது. ஏன் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும்? குமாரன் தனியாக செயல்படக்கூடாதா? மாட்டார். இதன் பெயர் தான் ஒரு மனம். பயத்தினால் யாரும் கீழ்ப்படியக்கூடாது, அது முடியாது. அப்படி கீழ்ப்படிந்திருந்தால் எதுவும் நிற்காது. அன்பினால் மட்டுமே கீழ்ப்படிய முடியும். பலம் கருதாது கீழ்ப்படிய வைப்பது அன்பு. பிள்ளைகள் பெற்றோருக்கும், மனைவி புருஷனுக்கும், நாம் இயேசுவுக்கும் கீழ்ப்படிவது பலன் கருதி அல்ல, அன்பினால் மட்டுமே. விசுவாசம் இல்லாத இடத்தில் கீழ்ப்படிதல் இராது, அன்பு செயல்படாது. சகல குழப்பங்களும் அநியாயங்களும் தலைவிரித்தாடும். ஒரு மனம் தொற்றும் தன்மை கொண்டது. புருஷன் இயேசுவின் சித்தப்படை நடந்திருந்தால் மனைவி தானாக புருஷனுக்கும், பிள்ளைகள் தானாக பெற்றோருக்கும் அடங்கி நடப்பார்கள். பிள்ளைகள் பலவீனமானவர்கள், கீழ்ப்படியாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. மனைவி கூட பலவீனமானவரே, ஆனால் புருஷன் பலவீனமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து பலவீனமாக இருந்தால் என்னவாகும்? அது பெருநாசம். இது போலவே புருஷனும் பலவீனமாக இருந்தால் நாசம்தான். புருஷனுடைய நம்பகத்தன்மை, அதாவது லாயல்ட்டி, அதுதான் விசுவாசம்னு சொல்கிறோம். பார்த்து மனைவி நம்பகத்தன்மையோடு நடப்பாள். அது பிள்ளைகளுக்கும் தொற்றிக்கொள்கிறது. மேலானவர் உண்மையினால் கீழானவர் உண்மையுள்ளவர்களாக மாறுகிறார்கள். மேலே பிதா, கடைசி பிள்ளைகள் வரை இது தொற்றிக்கொள்கிறது. ஒருவருக்கொருவர் முன்மாதிரி. முன்மாதிரி இல்லாத இடத்தில் நாசம்தான். அன்புதான் மையப்புள்ளி. யார் அதிக முக்கியமானவர்கள்? பிள்ளைகள். பெரியவர் யார்? பிதா. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருந்தாலும் எல்லோரும் முக்கியமானவர்களே. சமம். விசுவாசத்தினால் மட்டுமே இந்த அமைப்பு செயல்படுகிறது. எங்காவது சங்கிலி அறிந்தால் புருஷன் மனைவிக்கு மத்தியில் சங்கிலியை அறிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அறிந்தால் பாதிப்பு பிள்ளைகளுக்கு, வாழ்க்கை நாசமாகும். புருஷன் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருந்தால் மனைவியும் விசுவாச குறையை சரி செய்வாள். தன்னுடைய விசுவாச குறையை மனைவி உண்மையில்லாமல் போனால் புருஷன் தான் தாங்கி காக்க வேண்டும். புருஷன் உண்மையில்லாமல் போவதே பெரும்பாலும் நடக்கிறது. மனைவி தன் உண்மையினால் பிள்ளைகளை தாங்கி குறையை சரிப்படுத்துகிறாள். எதிலும் ஒரு மனமே சமாதானத்திற்கு அடிப்படை. தேவன் உண்டாக்கின அழகிய அமைப்பு இது. இதை யாரும் மாற்ற முடியாது. விசுவாசத்தில் பலவீனம் சகலவற்றையும் சீர்குலைக்கிறது. சீர்குலையாமல் இருக்க இயேசு எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். பிதாவின் நம்பகத்தன்மையும் கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. இவர்கள் பலவீனமாக இருப்பதில்லை. தன் உண்மையினால் ஒருவருக்கொருவர் ஒன்றாக இருக்கிறார்கள். எங்கும் இதனால், உலகமெங்கும் இதனால் சமாதானம் நிலவுகிறது. சபையின் அடையாளம் ஒரு மனம்தான். அவனவன் தன் தன் ஸ்தானத்தில் நம்பகத்தன்மையுடன் செயல்படுகிறான். இதனால் எல்லோரும் ஒன்றாகி விடுகிறார்கள். ஒருவனுடைய விசுவாச குறையை மற்றவன் தாங்கலாம். மற்றவனை அக்குறை பாதிக்க கூடாது. முன்மாதிரி இல்லா இடத்தில் சகல சீர்கேடும் உண்டாகும். சபையை நடத்துகிறவன் முன்மாதிரியாக இருந்தால் சீர்கேடுகளுக்கு வாய்ப்பு மறையும். ஒரு மனம் காக்கப்படும். 1 பேதுரு 2:21 படித்து பாருங்க. குடும்பத்திலும் ஒரு மனம் வேண்டும். பிதா குமாரன் முன்மாதிரியை நமக்கு தேவன் தந்ததன் காரணம் சபையிலும் குடும்பத்திலும் ஒரு மனம்
முக்கியம் என்பதற்காக பிதா சித்தம் கொள்ள குமாரன் நிறைவேற்றுகிறார். பிடிக்கிறதோ இல்லையோ, பிதாவின் சித்தமே சிறந்தது. தாமாக எதையும் செய்ய மாட்டார். இதனால் இருவரிடையே ஒரு மனம் கலைவதில்லை. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிறார். இது மாறுவதில்லை. தகப்பன் சித்தம் கொள்ள மனைவி பிள்ளைகள் நிறைவேற்றுகிறார்கள், கேள்வி எதுவும் கேட்காமல். அப்போது அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். சபையிலும் தேவனுடைய சித்தமே செயல்படும். அவர் சித்தத்தை மீறி நடந்தால் அது சபையாகாது. இந்த வரைமுறைகள் தெரியாதபடியால் சபையிலும் குடும்பத்திலும் ஏகப்பட்ட குழப்பங்கள். குமாரன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். பிதாவின் சித்தத்திற்கு அடங்காமல் ஆதாமை போல சுய சித்தம் செய்வதே அக்கிரமம், முறையற்ற செயல். அதாவது அக்கிரமம். கிரமம் இல்லாததால் அது அக்கிரமம். தேவ சித்தப்படி அவர் சிலுவைக்கு போனதால் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். நமக்கும் இதுதான் முன் உதாரணம். எல்லோரோடும் ஒரு மனமாக இருக்க முடியாது. இங்கே ஏதோ ஒரு குறை, அங்கே குறை என்று விலகி விடுகிறார்கள். ஏன்? ஆவியில் எளிமை இல்லை. ஆவியில் எளிமை உள்ளவன் தான் தேவனோடும் மனுஷர்களோடும் குடும்பத்தோடும் ஒரு மனமாக சமாதானமாக இருக்க முடியும். தன் தீமையை உணர்ந்தவன் ஆவியில் எளிமையாக இருப்பான். பிறரை நியாய்ந்திருக்க மாட்டான். பிறர் குறைகளை மறைத்து கொள்வான். அதை பெரிதுபடுத்த மாட்டான். இவனால் எல்லோரோடும் சமாதானமாக இருக்க முடியும். அதற்காக நீதி இல்லாதவர்களுக்கு உடன்படுவான் என்று நான் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனம் போலி. எல்லோரோடும் முடிந்தவரை சமாதானமாக இருக்கவே வேதம் சொல்கிறது. ரோமர் 12:18. கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். முடியாத பகுதியும் இருக்கிறது. எல்லோரோடும் சமாதானமாக இருக்க முடியாதுன்ற பகுதியும் இருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார். ஆனால் அவரோடு இருந்த தூதர்களுக்கு இது அவசியமற்ற ஆணியாக தெரிந்தது. அன்பு. அவர் அவனவனுடைய நம்பகத்தன்மைக்கேற்ப அதிகாரம் திறமைகளை பகிர்ந்து கொடுத்தார். அப்போது அங்கே போட்டி வரும் இல்லையா? வந்துவிட்டது. அவர்களில் மிகப்பெரியவன் அதிக வல்லமைகளை பெற்றதால் இனி நானே தேவன் என்றான். அதிகாரமும் திறமைகளும் பெருகின பின் நம்பகத்தன்மை ஒழிந்து விடுகிறது. ஆனால் அந்த தூதர்களில் வேறொருவர் வித்தியாசமாக சிந்தித்தார். இவர் தேவனோடு ஒரு மனமாக இருந்ததாலே நம்பகத்தன்மையை இழக்க சம்மதிக்கவில்லை. நம்பகத்தன்மைன்ற விசுவாசத்தை பற்றி சொல்கிறேன். விசுவாசம் சொன்னால் நம்மளுக்கு புரியாமல் போயிடும். அதுக்காக தான் அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறேன். அவராலே வானங்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் தேவன். போட்டிகள் பெருகி தூதர்களில் பிளவு உண்டாயிற்று. லூசிஃபர் கூட ஒரு பகுதியும் மீதியுள்ளவர்கள் மற்ற தூதரோடும் சேர்ந்தார்கள். தேவன் பார்த்தார். இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க எண்ணினார். அவர் இவங்களோட பேசி சமாதானம் பண்ணிட்டு வேறொரு செயலா செய்கிறார். தேவனோடு ஒரு மனமாக இருப்பது மட்டும்தான் அதிகாரமும் வல்லமையை காட்டிலும் பெரிது என்று புரிய வைக்க வேண்டும். எது நல்லதென காண்பிக்க வேண்டும். அப்போதுதான் கலகம் பிறக்காது என்று தீர்மானித்தார். வல்லமையோ நல்ல புத்தியோ இல்லாத மனுஷனை உலகத்தில் நடமாட விட்டார். அவனுக்கு கீழ்ப்பிடிந்திருக்க தெரியவில்லை. மீறி நடந்தான். அவனுக்கு பின் வந்த சந்ததி அனைத்தும் நாச மோசங்களால் தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டு செத்தார்கள். அவனவன் தானும் தனக்கானவைகளையும் தான் முக்கியமென எதிர்த்து ஆட்டம் போட்டார்கள். போட்டி, பொறாமை, பாவம் பெருகியதால் யாருமே நிம்மதியாக இல்லை. எங்கும் கலகம், எதிலும் போட்டி. உலகில் என்றும் யாருக்கும் நன்றாக வாழ தெரியவில்லை. தேவன் தனக்கு உண்மையாக நடந்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவரை தன் சொந்த குமாரனாக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சகல சிருஷ்டிப்பின் மேலும் அதிகாரத்தை கொடுத்தார். இப்போது இவருடைய வேலை கெட்டுப்போயிருந்த மனுஷ சமுதாயத்திற்கு தேவன் தருவதல்ல, அவர் அன்புதான் பெரிதென்று புரிய வைக்க வேண்டும். புரிய வைத்த பின்னும் அது கஷ்டமான வேலை, அதான் செய்கிறாரு. புரிய வைத்த பின்னும் சகல மனுக்குலத்தையும் மீட்டு தேவனிடம் திரும்ப ராஜ்யத்தை அவர் ஒப்படைக்கலாம். இது குமாரனுடைய வேலை. அப்போது தேவன் இவரையே சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக உயர்த்தி இவரை நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வைப்பார். இதன் மூலம் தூதர்களுக்கு பாடம் எடுக்கிறார். திறமை வல்லமையை காட்டிலும் அன்புதான் பெரிது. இதான் பாடம். சமாதானத்தின் வழியை அவர்களுக்கு காண்பித்து கற்றுக் கொடுக்கிறார். இப்படி இந்த உலகத்தில் மனுஷன் சிருஷ்டித்து நடமாட விட்டு அதனால் வரக்கூடிய அழிவுகள் எல்லாத்தையும் வச்சு பாடம் எடுக்கிறார். அன்பென்றால் ஒரு மனம்.
அன்பு செயல்பட குறைந்தது இருவர் வேண்டும். ஒரு மனம் இருவர் மத்தியில் இருக்கிற வரை சமாதானம் உண்டாயிருக்கும். எப்போது ஒரு மனம் கலையும் என்றால், யாதொருவர் மற்றவருக்கு மீறி எதிராக செயல்படும் போது. இயேசுவை குமாரனாக ஏற்றுக்கொண்டு அவர் பாதத்திற்கு சகல சத்துருவையும் கீழ்ப்படுத்துவேன் என்றாரே, ஏன்? தேவனோடு அவர் ஒரு மனமாக இருந்தார். தனக்கென்று ஒரு சித்தம் இல்லாமல் அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். இது ரொம்ப கஷ்டம் சாதாரணமானவர்களுக்கு. இயேசுவை பிதா அந்த உலகத்திற்கு அனுப்பியது உயிரை இழக்க, சிலுவையில் மறிக்க சம்மதித்து வந்தார். பிரதிபலன் இன்னும் கிடைக்கும் என எதிர்பார்த்து மரணத்தை யாரும் சுமைக்க முடியாது. இதுதான் அன்பு. மறிப்பதை காட்டிலும் பெரிய அன்பில்லை. பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்ற இவர் மரணத்தையே தழுவியதால் பிதாவே இவரை எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தினார். இப்போது அதிகாரமும் வல்லமையும் அன்பின் நம்பகத்தன்மையால் கிடைக்கும் என்பதை உலகிற்கு புரிய வைக்கிறார். இதை வச்சு இனி அதிகாரம் வல்லமைகளை பிதா தந்தாலும் அதற்காக பொறாமை உண்டாகாது. அதை பெற தகுதியான முன்மாதிரி இருக்க வேண்டும். இயேசுவின் ஒரு மனம் சிலுவையில் நிரூபிக்கப்பட்டது. இதுதான் சமாதானத்தின் வழி என்பதை புரிய வைக்கவே மயக்கம் மிகுந்த உலகத்தையும் இச்சை நிறைந்த மனுஷனையும் உண்டாக்கி சிலுவை சுமக்க அன்பானவரை அனுப்பினார். தன் கீழ்ப்படிதலினால் மனுக்குலத்துக்கும் தேவதூதர்களுக்கும் முன்மாதிரியாக இவர் இருக்கிறார். போட்டியோ பொறாமையோ இனி உண்டாகாது. தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்திய தூதர்களை வேறுவித முன்மாதிரியாக அவர்களின் கிரியைக்கு தக்க அக்கினியில் அழிக்க வைத்திருக்கிறார். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் வாழ்க்கையில் எது முக்கியம் என்று. நம் சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம் எதுவானாலும் அதன்படி நடப்பதே. தேவனோடு ஒரு மனம் கலையக்கூடாது. ஏதோ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்களே நினைக்கலாம். நான் சொல்ல வர்றது, தேவனோடு ஒரு மனம் கலையக்கூடாது. அப்போது நம் நம்பகத்தன்மையை பார்த்து தேவன் சகலவற்றையும் நோக்கி கீழ்ப்படுத்துவார். இதைத்தான் நான் சொல்லித்தரேன். எதிர்த்து நிற்கிற எதுவும் எதிர்த்து நிற்காது. நாம் பணிந்தது போல நமக்கு அவை யாவும் பணியும். அன்பாக இருந்ததால் ரூத் என்ற பெண்மணி தன் மாமியாரோடு ஒரு மனமாக வாழ தன் வீட்டாரையும் ஊராரையும் விட்டு கண் காணாத தேசத்திற்கு வந்தாள். மாமியார் நேசிக்கிற ஒரு மருமகள், அபூர்வமான ஒரு உதாரணம். எதிர்பார்ப்பின்றி அவள் மனம் காலியாக இருந்தது. நல்ல வாழ்க்கை அமையும் என்ற நிச்சயம் கொஞ்சமும் இல்லை. ஆனாலும் அவள் மாமியாரை நேசித்தபடியால் அவளை விட்டு விலகிச் செல்ல சம்மதிக்கவில்லை. மாமியாரோடு ஒரு மனமாக மருமகள் ரூத் இருக்க கொடுத்த விலை பெரிது. அவளுடைய அன்பை பார்த்த புதிய மக்கள் பாராட்டினார்கள். அன்பு செயலில் வெளிப்படும். காலி வார்த்தைகளால் அதை நிரூபிக்க முடியாது. சிறந்த மனுஷனாகிய போவாஸ் என்ற மனுஷன் அவளை திருமணம் செய்து கொள்கிறான். ரூத் 4:13. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்று கர்த்தர் அனுக்கிரகம் அவளுக்கு பண்ணினார். ஒரு மனம், இதைத்தான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு மனம் சுய விருப்பத்தை மீற வைக்கிறது, தியாகம் செய்கிறது. இதற்கே நல்ல பலன் கிடைக்கும் என்பதை ரூத்தின் கதை நிரூபிக்கிறது. நாம் தேவனோடு ஒரு மனமாக இருந்தால் சகலவற்றையும் இழக்க வேண்டியது வரும். இதுதான் ஒரு மனத்தை நிரூபிக்கும். இதுதான் நம் தகுதியாக காணப்படும். இதுதான் தேவனால் சிறப்பிக்கப்படுகிற வாழ்க்கை. ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை நாம் படிக்கிற பாடமும் இதுதான். எல்லாம் இழந்தார்கள், ஆனால் எதையும் முடிவில் இழக்கவில்லை. எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய பாராட்டுதலுடன் ஒரு மனம். இது ஒன்று போதும். தேவனுடன், சகோதரருடன், குடும்பத்தில். மற்றபடி நமக்கு அன்பாக இருக்க தெரியாது. பிற விருப்பங்களை மதித்து அதை நிறைவேற்றுவதால் அவர்களுடன் ஒரு மனத்தை பேணுகிறோம். நமக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் அதை நிறைவேற்றுகிறோம். இதனால் நம் அன்பை நிரூபிக்கிறோம். யார் முதலில் அன்பாக இருக்க வேண்டும்? பெரியவன் தான். சிறியவனோடு ஒரு மனமாக இருக்க வேண்டும். அவனுடைய எண்ணங்களை மதிக்க வேண்டும். புருஷன் மனைவியின் விருப்பங்களுக்கு தன் விருப்பங்களை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அப்போது குடும்பம் பிரிய வாய்ப்பில்லை. அதே போல சபையிலும் எளியவனின் எண்ணங்களை மதிக்க வேண்டும், முதலில் பாராட்ட வேண்டும். சபையில் யாரும் பெரியவனும் இல்லை, சிறியவனும் இல்லை. திரும்ப படிக்கிறேன். சபையில் யாரும் பெரியவனும் இல்லை, சிறியவனும் இல்லை. ஒரு மனத்தில் தான் பெரியவன் சிறியவன். ஒரு மனத்தில் தான் சபை கூட முடியும். குடும்பத்தில் சமாதானம் நிலவும். சமாதானத்தின் வழி தெரியாமல் நடந்துவிட்டு சமாதானம் இல்லை என்றால் எப்படிங்க? ஒரு மனம்
நம் சித்தத்தை எப்போதும் பிற சித்தத்திற்கு பணிந்து இடம் கொடுக்கிறது. தேவ சித்தத்தை முக்கியப்படுத்துகிறது. என் சித்தப்படி எதுவும் வேண்டாம் என்று விலகிக் கொள்கிறது. இது பலவீனத்தின் வெளிப்பாடல்ல, முதிர்ச்சியின் வெளிப்பாடு. என்னை காட்டிலும் பிறருக்கு அதிக ஞானம் இருக்கிறது என்பதை கண்டிருக்கிறேன். அவர்கள் சொல்வதை கவனிக்கிறேன். என்னை ஒருபோதும் ஞானியாக பார்க்க முடியவில்லை. ஆகையால் என் முடிவுகளை குடும்பத்தாரோடும் சபையாரோடும் சேர்ந்தே எடுக்கிறேன். நினைப்பதற்கு மேலே பாதுகாப்பாக இதனால் நடக்கிறேன். மற்றவர்கள் கருத்தை மதிக்கிறேன். ஆலோசனைகளை கேட்கிறேன். நான் தனியாக இல்லை. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை தேவன் தருவார். அப்படியானால் நாங்கள் நற்கிரியில் தான் செய்கிறோம் என்கிறார்கள். ஐயோ, யோபுவும் சுய சித்தத்தின்படி நடந்துவிட்டு தீமையை விட்டு விலகுகிறேன், எனக்கேன் தீமை கிடைக்கிறது என்று கேள்வி கேட்கிறான். வழி தெரியாமல் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை பற்றி சரியாக அறியாததால் தவறாக சிந்திக்கிறோம். அவர் தன்னோடு ஒரு மனம் இல்லாமல் இருப்பவர்களை நிச்சயம் நியாயந்திருப்பார். அதான், ஒரு மனம் இல்லைன்னா நியாயந்திருப்பார். நீ செய்கிற நற்கிரியில பார்த்தில்ல. இதுதான் நம் ரட்சிப்பை முடிவு செய்யும். நம் சித்தப்படி நடந்துவிட்டு அவரிடம் நியாயத்தீர்ப்பை சாதகமாக எதிர்பார்க்க முடியாது. சோர்ந்து போகாமல் மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை தருவார் என்கிறார் ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஏன் சோர்ந்து போகாமல்? தேவ சித்தப்படி நடப்பது சோர்வடைய செய்யும். காலங்கடந்து காத்திருந்தான் ஆபிரகாம், காலங்கடந்து காத்திருந்தான் யோசேப்பு, காலங்கடந்து காத்திருந்தான் யாக்கோபு. இப்படி தன் சித்தத்தை விட்டு பிதா காண்பிக்கிறபடி செய்வதுதான் அழியாமையே தரும். அழியாமை பற்றி நாம் கேள்விப்பட்டதே இல்லை. மகிமை கனத்தையும் தரும். வேறெந்த வழியிலும் அழியாமையை அடைய முடியாது. நற்கிரியில் சேர்ந்தால் கிடைக்கவே கிடைக்காது. மரணத்தை ஜெயிக்கிற விஷயம் அழியாமை. நம் மரணத்தையே இயேசுவை போல ஜெயிக்க வைக்கிறது அழியாமை. நன்மை செய்தால் என்ன, தீமை செய்தால் என்ன, தேவனோடு ஒரு மனம் உண்டாகவே உண்டாகாது. அன்பு அவர் சித்தத்துக்கு பணிவதாலே உண்டாகும். அதனால் அழியாமையும் மகிமையும் கனமும் உண்டாகிறது. மரணத்துக்கு ஏதுவான அன்பு மரணத்துக்கு ஏதுவான அன்பையே நம்மிடம் எதிர்பார்க்கிறது. பிதாவின் சித்தம் அப்படிப்பட்டது. இது மறைவாய் இருக்கிறது ஜனங்களுக்கு. தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்கிறார் பவுல். ஒரு மனமாய் இருப்பதுதான் ஒப்புரவை தரும். இதுதான் சமாதானத்தின் வழி. இனி என் சுய சித்தத்தின்படி செய்ய மாட்டேன் என்பதும் தான் மெய்யான மனம் திரும்புதல். திரும்ப சொல்றேன், என் சுய சித்தத்தின்படி செய்ய மாட்டேன் என்பதுதான் மெய்யான மனம் திரும்புதல். இந்த நன்மை செய்வேன், இந்த பாவம் செய்ய மாட்டேன், அந்த பாவம் செய்ய மாட்டேன் என்பதா மனம் திரும்புவது? இல்லை. ஒரு மனம் ரம்மியமானது. எவ்வளவு இனியது. காதலன் காதலியை பார்க்க துடிக்கிறான். எதற்கு? தான் செய்த எதையோ அவளிடம் ஓடி வந்து சொல்ல விரும்புகிறான். அவளுக்கு அது தேவையற்றதாக இருந்தாலும் விரும்பி கேட்கிறார். காரணம், ஒரு மனம். அவளிடம் சொல்லாவிட்டால் இவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும். ஏங்கி உருகிறான். அவளும் ஏங்குகிறாள். இவ்வளவு பலம் வாய்ந்தது ஒரு மனம். உயிரையே எடுத்துவிடும். பேசிய பின் மனம் எதையோ அடைந்து விட்டது போல நிறைந்து விடுகிறது. ஒரு மனமான இருவர் தனியே இருக்க முடியாது. பிரிவு கொன்றுவிடும். வெளியூர் இருக்கிற பையன் சாப்பிட்டானா, தூங்கினானா, சுகமாக இருக்கிறானா, எத்தனை எத்தனை கேள்விகள் தாய்க்கு. எழுதி கொடுத்து படிப்பது போல புலம்புகிற தள்ளுகிறார். இதுதாங்க ஒரு மனத்தின் கொடுமையான பகுதி. தெரிந்து என்ன செய்ய போகிறான்? இதை பலவீனம் என்று சொல்வதா, பலம் என்று சொல்வதா தெரியவில்லை. ஆதாங்கம் தாங்காமல் பேசுகிறார். ஒரு மனம் என்பது இதுதான். அவன் நல்லா இராவிட்டால் என்ன செய்ய போகிறான்? அவனுக்கு ஏதேனும் ஒன்றென்றால் இங்கே துடித்து போகிறார். சாப்பிட மாட்டால், தூங்க மாட்டாள். என்னங்க இந்த பிடிவாதம்? ஏன் இப்படி தன்னை அலட்டிக் கொள்கிறார்? இதுதாங்க ஒரு மனம். இது நான் ஒரு மனம்ன்றது வாய்த்தையில் இல்லை, அது உனக்கு கொன்னுடும். திருமணத்தின் பின் ஒரு மனம் நீண்ட லீவில் போய்விடுகிறது. லீவ் எடுத்துக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் காணோம். அவரவர் தன் மனம் போல வாழ்ந்து வீண் போகிறார்கள். பிறர் மனதையும் புண்படுத்துகிறார்கள். ஒரு மனம் இல்லாவிட்டால் குடும்பம் வலி நிறைந்ததாகி விடுகிறது. இணைந்து வாழ்கிற வாழ்க்கை எந்த கஷ்டத்தையும் தாங்க பலம் தருகிறது. அது இல்லாவிட்டால் குடும்பம் தொல்லையே. கல்யாணமான பின்பு ஆணவம் வந்து விடுகிறது. இருதய கடினமாகி விடுகிறது. பிறர் சொல்ல கேட்பதில்லை. இது எனக்கு பிடிக்காது, வளைந்து கொடுக்க மாட்டேன். ஒரு மனம் போய்விடுகிறது. நீ வேறு, நான் வேறு. சந்திக்கும் புள்ளியே காணும். இருதய கடினமான பின் நம் சித்தம் அன்று மட்டுமே செய்வோம். இதான் இருதய கடினத்துக்கு அடையாளம். இது பாவமா? நம் கண்களுக்கு நம் சித்தம் செய்வது பாவமாக தெரிவதில்லை. பரிசேயத்தனம் இதுதான். எனக்கென்று ஒரு அளவுகோல், அதன்படிதான் நடப்பேன். கடின இருதயம்
பிற சித்தப்படி நடக்க இடம் தராது. நன்மை செய்கிறேன் என்று நியாயப்படுத்துகிறான். இதுதான் முதல் பாவம், ஆதாம் ஏவாளின் பாவம். எனக்கு நல்லதென தோன்றுகிறபடி செய்கிறேன். இதில் என்ன தப்பு? கடுமையாக இயேசு கண்டித்து பேசிய பாவம் கடின இருதயம். யாராலும் தொட முடியாதவர்கள் இவர்கள். தங்கள் சுயநீதியிலேயே திருப்தியானவர்கள், ஆணவக்காரர்கள். எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் ஒன்றுமே சரியாக தெரியாது. வீட்டு நாய்க்கும் தெரு நாய்க்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று எஜமானின் விருப்பப்படி மட்டும் நடக்கும். உணவு, பாதுகாப்பு, மருந்து, ஓய்வு எல்லாம் கிடைக்கும். ஆனால் சுதந்திரம் கிடையாது. கட்டி போட்டிருப்பார்கள். தெரு நாய்க்கு சுதந்திரம் உண்டு. அதன் இஷ்டப்படி ஓடும், தூங்கும். கண்ட இடத்துல பாதுகாப்பு, உணவு, ஓய்வு, மருந்து எதுவும் கிடையாது. நிம்மதி இல்லை. ரோட்டில் அடிபட்டு சாவும். மனம் இருந்தால் கடின மனம், ஒரு மனம் இருந்தால் கடின மனம் செத்து போய்விடும். மற்றவரை சந்தோஷப்படுத்த தன் நலத்தை மறந்து செயல்படும். ஆபிரகாம் பிள்ளையாண்டானை பலியிட விரும்பி செல்கிறான். அவர் சொல்கிறபடி செய்வது நஷ்டம் என்றாலும் அதன்படி செய்வதால் அவருக்கு சந்தோஷம் என்றால் அதை செய்வான். ஒரு மனம் எவ்வளவாய் சுயநலமற்றதாக ஆக்குகிறது பாருங்கள். வீட்டு நாய், அதற்கு பொன் விலங்கு போடப்பட்டுள்ளது. இந்த சங்கிலி என்ன? பொன் சங்கிலி. ஒரு மனம் சந்தோஷமானது. தன் பிள்ளையே பலி கொடுத்து திருப்திப்படுத்த அவன் துணிகிறார் என்றால் அந்த வாஞ்சையை அனுபவித்து பார்த்தால்தான் புரியும். பிதாவை சந்தோஷப்படுத்த இயேசு அடிமை ரூபம் எடுத்து வந்தார். சிலுவைக்கு போய் மரித்தார். இவ்வளவு பலம் எங்கிருந்து வந்தது? ஒரு மனம் தியாகமானது. விட்டு கொடுத்து பிறரை பிரியப்படுத்தும் உருக்கமான அன்பைத்தான் ஒரு மனம் வெளிப்படுத்துகிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே உள்ள இந்த அன்பை நாம் கற்றுக்கொண்டால் சகோதர சிநேகமும் புருஷன் மனைவி உறவும் எவ்வளவு ஆழமும் பலமுமாக இருக்கும். ஒரு மனத்தால் சபை கிறிஸ்துவின் சபையாக மாறிவிடும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்கிறார் யோவான். அதையே ஒரு மனம் இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லலாம். ஒரு மனமானவன் தான் தேவனை அறிவான். இது உருக்கமான அன்பு. இது அன்பின் அடையாளம். தன்னை கொல்லும், தன் ஆசைகளை கொல்லும், தன் இச்சைகளை அடக்கம், தான் நேசிக்கிறவர்களுக்காக தன் பொருள் அனைத்தையும் கொடுக்கும். பலன் எதுவும் எதிர்பாராது. அன்பாயிருக்கிறேன் என சொல்லியும் ஒரு மனமில்லாமல் இருக்கிறவன் தனக்கே போய் சொல்கிறான். பவுல் ரோமருக்கு எழுதுகிறார், தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அவர் மனம் தாயின் மனம் போல இவர்களை சந்திக்க துடிக்கிறது. அவரால் பிரிந்திருக்க முடியாது. ஒரு மனமான பின் பிரிவு எவ்வளவு வலி நிறைந்தது. சந்தித்தால் ஒரே கொண்டாட்டம்தான், விழா கோலம்தான். அவ்வளவு மற்றற்ற மகிழ்ச்சி. கவனமற்ற அன்பினால் தான் இது உண்டாகும். பிலிப்பியர் 1:7. என் கட்டுகளிலும் என் சுவிசேஷத்திற்கு நான் சுவிசேஷத்துக்கு உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருவதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களாக ஆனதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறதுனாலே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது தகுதியாக இருக்கிறது என்று சொல்றார். ஒரு மனம் உண்டாக முழு மனம் வேண்டும். இதை கவனிச்சிங்களா? ஒரு மனம் உண்டாக முழு மனம் வேண்டும். இதை ரூத்திடம் பார்க்கலாம். மரியாளிடம், இயேசுவின் தாய் மரியாளிடம் பார்க்கலாம். ஆபிரகாம் தொடங்கி யோசேப்பு வரை பார்க்கலாம். தேவ மனுஷர் எல்லோரிடமும் இதை பார்க்கலாம். முழு மனம். அதை அடைய இவர்கள் எல்லோரையும் எந்த எல்லை வரை போவார்கள். யாக்கோபு இரவு முழுக்க தேவனிடம் போராடுகிறான். முழு மனதுடன் நேசித்தபடியால் சொன்னபடி செய்வார் என்று நம்பித்தான் ஆபிரகாம் காத்திருந்தான். பல வருடங்கள் யோசேப்பு காத்திருந்தான். ஈசாக்கு சிறு வயதிலேயே பலியாகும்படி பலிபடத்தில் ஏறி படுத்துக் கொள்கிறான். கிடைக்காதென்று பின்வாங்கி போக இவர்கள் மனம் ஒத்துக்கொள்ளாதபடியால் விடாது போராடினார்கள். இயேசு சிலுவையில் தொங்குவதை தூரத்தில் நின்று கண்டு கதறினாலும் மரியாள் விட்டு போக மனமில்லை. என்ன செய்ய முடியும்? ஆனாலும் அங்கே நகராமல் நிற்கிறாள். பேதுருவும் சிறைப்பிடித்து போன இயேசுவை பின்பற்றி செல்கிறான். தனக்கு என்ன ஆகும் என எண்ணியிருந்தால் மற்றவர்களைப் போல ஓடி போயிருப்பான். முழு மனம் இருந்தபடியால் இவர்கள் துடிக்கிறார்கள். முழு மனதோடு அவரிடம் அன்பு கூற சொல்கிறாரே. முழு மனமில்லாமல் அன்பு பிறக்காதுங்க. நான் கவனித்து பார்க்கிறேன். மேலோட்டமாக பின்பற்றுகிறவர்கள் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அவரிடம் தேவனை நேசிக்க முழு மனம் இல்லை. எப்போதும் தடுமாறுகிறவர்களாக, நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனம் இவர்களிடம் உண்டாவதே இல்லை.
தங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தால் போதுமென வருகிறார்கள். வேண்டா வெறுப்பாய் போதனைகளை கேட்கிறார்கள். முழுமனம் இருக்கிறதாவென நம் அன்பை தேவன் சோதித்து பார்க்கிறார். ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை சோதிக்கப்பட்டார்கள், நிரூபித்தார்கள். யாக்கோபின் மற்ற பிள்ளைகள் தங்கள் வழியிலேயே நடந்து கெட்டார்கள். இவர்களால் தேவனை முழு மனதோடு நேசிக்க முடியவில்லை. முழு மனதோடு நேசிக்க முடியாதவங்களாம் யாரு? யாக்கோபின் மற்ற பிள்ளைகளை போலதான் இருக்கிறாங்க. வாழ்க்கையை இஷ்டம் போல வாழ்ந்து வீணாக்கினார்கள். முழு மனம் இல்லாததால். சமாரியனை பற்றி படிக்கிறோம். நல்ல சமாரியனை பற்றி அடிபட்டு கிடைக்கிற வழிபோக்கனை பார்த்து உதவ முன் வருகிறான். தனக்கு அடிபட்டால் என்ன செய்வானோ அதை அவனுக்கு செய்கிறான். புண்களை கழுவி எண்ணெய் இட்டு தன் கழுதையில் ஏற்றி சென்று விடுதியில் தங்க வைத்து பார்த்து கொள்ள சொல்லி சென்று விடுகிறான் அவன் வேலைக்காக. திரும்ப வருவதாக கூறி விடுதிக்கு வேண்டிய பணத்தையும் செலுத்துகிறான். இதைத்தான் முழு மனம் என்கிறேன். முழு மனம் இல்லாத இடத்தில் உதவ மனம் இடம் தராது. ஒரு மனம் உண்டாக வாய்ப்பே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் வைத்திருக்கிறோம். காசை கொடுத்து விட்டு போனா போச்சு. வழியில் கிடக்கிறவனை கவனிக்க யார் தொல்லைப்படுவார்கள்? லூக்கா 10:25 முதல் 37 வசனம் வரை படித்து பாருங்க. அன்பிற்கு லிமிட் வைத்திருக்கிறார்கள். மீறி நடந்தால் சமுதாயம் முகம் சொல்லிக்கும். யாருடா இவன் கீழே கிடக்கணும் போய் இவ்வளோ தூரம் முன்னும் தெரியாதவனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கான், முகம் சொல்லிக்கும். லிமிட் மீறிட்டான். இயேசுவின் சகோதரர்கள் கேலி செய்தார்கள். யோவான் 7:3 படிக்கும்போது, அப்போது அவருடைய சகோதரர்கள் அவர் நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு போய் யூதேயாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. பண்டிகையில் வெளிப்படையாக பேசுவது அவர்களுக்கு லிமிட்டை மிஞ்சின செயல். லிமிட்டோடு நடந்து கொள்வது நாகரிகம். இயேசு வீதியில் கத்த வெட்கப்படவில்லை. வெட்கப்பட்டிருந்தால் உலகத்திற்காக அறிவிக்க வேண்டியதை அறிவித்திருக்க முடியாது. முழு மனதோடு நாம் நேசிக்காவிட்டால் போலியாகத்தான் அன்பு கூறுகிறோம். இந்த நல்ல சமாரியன் போல முழு மனதோடு நேசிக்காவிட்டால் போலியாகத்தான் அன்பு கூறுகிறோம். இதனால் தான் சபையிலும் குடும்பத்திலும் ஒரு மனம் உண்டாகவில்லை. லிமிட் எதற்கும் வைத்திருக்கிறோம். எல்லோரையும் சரிசமமாக நடத்த முடியவில்லை. பணம், ஜாதி, படிப்பு, அந்தஸ்து நம்மை பிரிக்கிறது. நீ வேறு நான் வேறு என்று சொல்லுகிறோம். லிமிட்டை தாண்டி வந்து விடாதே, நானும் வரமாட்டேன், அங்கேயே நின்னுக்கோ. முழுமனம் தேவனை அணுக தேவை. முழுமனம் தேவனை அணுக தேவை. தேவனோடு நடக்க ஒரு மனம் தேவை. முழுமனம் அவர் கிட்டக்க வர்றதுக்கே முழுமனம் தேவை. தேவன் எதிர்பார்க்கிற எதையும் செய்ய நம்மை முழுமனம் ஆயத்தமாக்கும். ஆபிரகாமால் முடியும், லோத்தால் முடியாது. லிமிட் வைத்திருக்கிறான். காட்டில் வசிக்க முடியாதென்று சோதோமுக்கு சென்று விட்டான், நாசமாகிவிட்டான். குமாரனும் லிமிட் பார்த்திருந்தால் அடிமை ரூபம் எடுக்க அசிங்கப்பட்டிருப்பார். அப்போது நம் நிலை என்ன? மனம் லிமிட் பண்ணும் போதெல்லாம் இதை நினையுங்கள். அன்பு கூற திறந்த மனம் வேண்டும். அது நம்மை மனப்பூர்வமாக பிறரிடம் அன்பு கூறச் செய்து தகுதிப்படுத்தும். எல்லோருடன் எப்போதும் நாம் ஒரு மனமாக இருக்கலாம். பிதாவும் குமாரனும் ஒன்றாக ஒரு மனமாக இருக்கிறார்கள். குமாரன் அடிமைத்தனத்தை வல்லமை மகிமையை காட்டிலும் விரும்பி தேர்ந்தெடுத்தார். திருப்தி அடைந்த பிதா குமாரனை சகல சிருஷ்டிக்கு மேலாக உயர்த்தினார். குமாரனும் கொடுக்கிற ராஜ்யத்தை தன்னுடையதை என வைத்துக் கொள்ளாமல் பிதாவுக்கு கீழ்ப்படுத்துகிறார். இதுதான் அன்பு, ஒரு மனம். அன்பானவர்களின் கைகளில் சகல ஆளுமையும் வந்தபடியால் பரலோகமே குதூகலித்து கொண்டாடுகிறது. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கொண்டாடுகிறது. பழுதற்றவனாக இருக்க ஒரு நாள் தான் எல்லோரோடும் ஒரு மனமாக இருக்க முடியும். எல்லாவற்றுக்கும் முழு மனம் வேண்டும். முழு மனமில் இருந்தால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லலாம். 1 கொரிந்தியர் 10:23 இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியே உண்டாக்காது. இதை யார் செய்வா? எதற்கு அடிமைப்பட மாட்டேன்? இதை யார் செய்வா? ஒன்று சுதந்திரம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. மற்றொன்று விரும்பியற்ற அடிமைத்தனம், ஆனால் எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். தேவ மனுஷனை தவிர இது யாராலும் செய்ய முடியாது. தெரு நாய் அல்ல, வீட்டு நாய். இதான் வீட்டு நாய். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, எதையும் எதற்கு நான் அடிமைப்பட மாட்டேன். இதான் வீட்டு நாய். எல்லாத்தையும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி அனுபவிக்கிறது தெரு நாய். அதிகாரம் இருக்கு எல்லாத்துக்கும், ஆனால் எனக்குன்னு என் மனசை என்னை கட்டுப்படுத்துது. பரிசுத்தம் என்பது அழகிய சொல்லல்ல,
விரும்பி ஏற்ற அடிமைத்தனம். வீட்டு நாய் சோதிக்கப்பட்டாலும் குற்றமற்றவனாக இருக்கிறவனுடைய அடையாளம், அன்பின் வெளிப்பாடு. அதான் பரிசு. விரும்பி ஏற்ற அடிமைத்தனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனாலும் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். என்னை யாரும் கேட்பார் இல்லை, ஆனா என் மனமே என்னை கட்டுப்படுத்துது. வீட்டு நாய். தேவனோடும் மனுஷர்களோடும் குடும்பத்தாரோடும் பழக வெளிப்படையாக இருக்க வேண்டும். மறைக்க வேண்டிய கட்டாயங்கள் இருந்தாலும் மறைக்காமல் இருந்தால் ஒரு மனம் வரும். இது ஒரு பொன் விலங்கு. இதற்கு முழு மனம் அவசியம். மறைவானவை பல இருப்பதால் ஒரு மனம் வருவதில்லை. நம்ம எல்லாத்தையும் ஓப்பனாக இருக்க மாட்டேங்கிறோம், அதனால் ஒரு மனம் வருவதில்லை. இதனால் நம்பகத்தன்மையை இழக்கிறோம். அதன் பின் பெரிய சத்தியம் எல்லாம் பேசினாலும் பயன் தராது. பரிசுத்த ஆவி எல்லா சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அதுதான் அவருடைய வேலை. ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு மனம் இருந்தால். இல்லாவிட்டால் எப்படி நடத்துவார்? நம் அந்தரங்கம் வெளியரங்கமாக இல்லையே. அனுதினமும் வாழ்க்கையில் தேவனோடும் மனுஷனோடும் குடும்பத்தாரும் ஒரு மனம் தேவ அங்கீகாரத்தின் அடையாளம். எல்லோரோடும் நீ ஒரு மனமா இருக்கிறீங்கன்னாக்கா தேவன் உங்களை அங்கீகரிச்சிருக்காரு. அது இல்லைன்னா இன்னும் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளல. சகல சத்தியத்தின்படி நடக்க முழு மனம் வேண்டும் அல்லவா? இது இல்லாமல் அது வராது. இது இல்லாவிட்டால் போதனையெல்லாம் கேட்குற போதனையெல்லாம் காத்தோடய போயிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்போம். ஓட்ட விழுந்த பானை. நம்மிடம் ஒரு மனம் இருந்தால் வீட்டு நாய், இல்லாவிட்டால் ஆதரவற்ற திருநாய். சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாலும் அன்பு அதற்கு கிடைக்கும், அரவணைப்பு கிடைக்கும், உணவும் இலைப்பாறுதலும் உற்சாக பாதுகாப்பும் உண்டு. திருநாய் சுதந்திரமாக சுத்தலாம். உணவுக்காக போட்டி, எப்போதும் கட்டிப்பிடி சண்டை. இலைப்பாறுதல் இல்லை, பசி பட்டினி, அரவணைப்பில்லா வாழ்க்கை, நோய்க்கு மருந்தில்லை, எப்போதும் ஏதோ ஒரு தொல்லை. நலமாக வளமாக வாழும்படி தேவன் அதை கற்றுக்கொள்ள முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை கவனியாமலேயே போகிறோம். என்ன செய்ய?